வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்களா? வீட்டில் பூசணிக்காய் மட்டும் இருக்கா? பக்காவாக ஒரு சுட சுட அல்வா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காவை இந்த மாதிரி தோல் சீவி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன துருவில் துருவினாலே நிறைய குவான்டிட்டி வரும். கண்டிப்பாக துருவிக்கோங்க. இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கடாயில் கொஞ்சம் போல் நெய் விட்டுட்டு இப்போ இந்த துருவி வச்சுருக்கிற பூசணிக்காவை இது கூட சேர்த்து ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். இது ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போக குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின ஆற வச்ச பால் அது ஒரு அரை கிளாஸு, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு பம்கின்க்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, இதுதான் பதம். இதை எல்லாத்தையும் கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த நெய் பக்கத்தில் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக இந்த அல்வா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது மேலே முந்திரி இல்லை பாதாம் நெய்யில் வறுத்து தாளித்து கொட்டிக்கோங்க. பூசணிக்காயில் பண்ணுறோமே நல்லா இருக்காதோன்னு நினைக்காதீங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி